ரெண்டுல ஒண்ணு தோடு. எதுக்கியா தோட? நடுவிரலா? அப்ப வந்திருக்கிறவோ தியாகுவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். ரெண்டுல ஒண்ணு தோடு. ஆட்காட்டி வந்திருக்கிறவா தியாகுவோட கொண்டாட்டி தான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டி தானே? தங்கச்சி தானே? பொண்டாட்டி தானே? நீங்க ஏன் பாக்குறீங்க? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தலை மொட்டை, அவ பொண்டாட்டியா இருந்தா இவ தலை மொட்டை. சிகை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சி மாதிரி ஒரு காரியம் பண்ண. எந்த குருவாயூரப்பான மலையாளத்துக்கு கத்தினாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடியலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதாலும் அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு. அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டா. அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையை கடிச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான் அது, வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதாசாய் மூலமா. எப்படி நம்ம எலி ஜோசியம் அட்டகாசம். எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ யாராச்சும் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டுப்பா. அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் யாராவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்புப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கி எடுக்கிற மகானே பாரு. எனக்கு இருக்கிற கவலை என்ன, அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு? அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு? அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாமோ தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் படப்படன்னு பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. ஏமாத்தினா வரல கடிச்சுப்பேன். வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனும். அப்படியெல்லாம் ஒண்ணு தப்பு தானே நடக்கலப்பா. வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. அவன் என்ன, என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு முறமாப்பிள்ளை வச்சிருக்கான். அவனை விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்க வேணும் அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போயேன் அதானே. கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. பொண்ணே, என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன், நான் சொல்றத கேளு. உனக்கும் பொஞ்சாதிக்கும் ஒண்ணுமில்லைன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாகு, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச் பார்க்ல உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ணா என்னங்க? இல்லப்பா, யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? மொட்டை அடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சா? இந்த ஆட்டையா ஏவா குஞ்சுவா ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டா. யோ, நீ சுமாரியா? அவ ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வலிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா இருந்தாலே? இருந்தாலும் இல்ல, பெருசாலும் இல்ல, மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா, நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன்பா கேக்குறேன்? பாவக்கா சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ, இவ தலையில கைய வையா. 5 நிமிஷத்துல இவளை நான் மொழுமொழுன்னு பாக்கணும். ஏமா குத்து. சுமாரியா? அவ வாந்தி எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கியா நீ? அப்போ நான் வாட்டா இருந்து சாப்பிட்டு போய. காலங்காத்தா யார் முகத்தை மூச்சுன்னு தெரியல. முதல் போனிய செவத்து போச்சு.
அடியே உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி, இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன், நீ போ. யோ, இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே, சாராத்துக்கு என்னையா பண்ணுவேன்? இந்த 2 ரூபாய் வச்சுக்க. கிளி 50 பைசா, கிளி 45 பைசா. இன்னும் ஒரு பையிலும் காணோம். அவன் கிளி ஜோசியம் மட்டும்தான் பாப்பான். நான் எலியை சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ? வந்துட்டா பெருசா காலங்காத்தான குச்சியை தூக்கிட்டு பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா. போனது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். புட்டாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். வா சார். அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன் அப்படித்தானே? ஆளும் பிடிப்பேன் காலும் பிடிப்பேன். அடாடா, உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலச்சல் கேசா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, சிலிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா. உள்ள போ. ஆஹா, ஆதிசங்கரர் படம் சார். இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவர மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போன்னு சொல்லுவாரு. அவர் பேச்ச கேட்காதே. அடியே உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்தரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜெயங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களோட புஷ்ப பாரத்தை எடுத்து வச்சு வாங்க. சாமி, நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அதே அதே. நான் ஜவ்வாத சுவாமிகள். ஜவ்வாத சாமிங்கிறீங்க, கிட்ட வந்தா கெட்ட வாடை அடிக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னப்பா இது வேஷம்? இது வேஷம் இல்லப்பா, இளமையிலே எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் விரக்தியும் தான் இந்த சின்ன வயசுல இந்த துறவரத்துக்கு தூண்டி விட்டுடுச்சு. நீ காலித்தனமா ஊரை சுத்தாம இருந்திருந்தா உன்னைய சிங்கப்பூர் கழிச்சு போய் ஒழுங்கா முன்னுக்கு கொண்டு வந்திருப்பேன். கசப்பான என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. எதிர்காலத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும், உதவி செய்யணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐடியா வந்தாச்சு. என்னங்க நாம நடத்துற இந்த நாடகத்துல என் மச்சான் ரவிக்கும் நான் பங்கு கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? இவன் தான் சந்திராவுக்கு முறை மாப்பிள. ஆலப்புழல இருந்து வந்திருக்கான். 7 வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? முறை மாப்பிளையே வந்தாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம் தெரிஞ்ச உடனே தியாகு மச்சத்தை பாக்குற ஐடியா விட்டுருவான். கண்டிப்பா தன் மனைவி இல்ல வேறொரு பொண்ணு அந்த முடிவுக்கே வந்துருவான். ஐயோ ஐயோ, என்னையும் ஒரு பொண்ணையும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. சன்னியாசத்துக்கு போற என்ன சம்சாரி ஆக்கிடாதீங்க அத்தா. ரவி ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக இவ புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் மனசை மாத்தி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நாங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கோம். நீ சன்னியாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சுட்டு போப்பா. எப்பேற்பட்ட நல்ல காரியம், என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். இவனை முதல்ல மாத்துங்க. என்ன பண்ண போறீங்க? சாவியில இருந்தா கல்யாண மாப்பிள்ளைன்னு எவன் நம்புவான்? அதனாலதான் உங்க தொடைய மாத்த போறேன். உடைய மாத்த போறேன் சாமி. அப்படியா? ചേട്ടാ, എനിക്ക് കേരളത്തിലേക്ക് തിരിച്ചു പോകാൻ ഇഷ്ടമല്ല. ഞാൻ ഇവിടെ തന്നെ കല്യാണം കഴിച്ച് ഇവിടെ തന്നെ താമസിക്കാൻ പോകാണ്. இப்ப என்னமா சொல்ற? உண்மை புரிய மாட்டேங்குது. அவன் திரும்பி ஊருக்கு போறதுக்கு பெரிய ஐடியா. இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருக்கணும்ங்கற. என்ன சார் மலையாள தமிழ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது? என் தலையெழுத்து பாருப்பா. சொந்த சிஸ்டத்தை பேசுறதுக்கு அம்மா மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. அம்மா பேசுறதுக்கு நான் விளக்கம் தர வேண்டியிருக்கு. ஐயா, பாப்பாவுக்கு உடனடியா ஒரு தமிழ் வாத்தியார் ஏற்பாடு பண்ணி தமிழ் சொல்லி கொடுத்தா என்ன? நான் இருக்கும் போது எந்த வாத்தியாரும் சந்திராவுக்கு தமிழ் சொல்லி தரக்கூடாது. நான் தான் சொல்லி தருவேன். உன் பேரையே உனக்கு ஒழுங்கா தமிழ் எழுத தெரியாது. வீணா இருக்கு இதெல்லாம். ஐயா,
நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்கு ஏங்க இந்த சிரமம்லாம்? நான் தான் சொல்லி தருவேன். கை நட்டு அப்புறம் கஷ்டப்படுவேன். உனக்கு எதுப்பா வீண் தரமா? வேற வேலைக்கு ஜாலியா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு இல்லாம என்ன பயமுறுத்துறீங்களா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, எங்க சொல்லு. தமிழுக்கு எத்தனை உயிர் எழுத்து? 3 எழுத்து. உயிர். நல்ல வேலை உயிர்னு சொன்னீங்க. இந்த அம்மா மாதிரி வேற எதையாவது ஏடா கூடமா சொல்லாம. சார், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சந்திராவுக்கு நான் தமிழ் சொல்லி தரேன் சார். நீயா? நான் தமிழ்ல கிளாஸ் வரணும் சார். அப்படியா? தட்ஸ் குட். சந்திரா, இனிமே தியாகு உனக்கு தமிழ் கத்து கொடுப்பான். எனக்கும் அதான் இஷ்டம். இத பார்ப்பா, சந்திராவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளை முழுக்க முழுக்க தமிழ் பொண்ணாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாளைக்கே நான் டியூஷன் அமைச்சேன் சார். வரேன். பையன் நல்லா மாட்டிக்க போறான் பாரு. தமிழ் தெரிஞ்ச பொண்ணுக்கு தமிழ் கத்து தரானா? நல்லா பேசுறேன். தமிழ் கத்துக்கிறதுக்காக இவளை அவன் கூட அனுப்புறேன். இதனால 2 பேரும் நெருங்கி பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமே. காடி விடுறான் நடுவுல. அதான் இந்த வேஷத்துக்கு எவ்வளவு பணம் தரீங்க? அமிதாப் பச்சன் வாங்குற சம்பளம். பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யாம இருக்க மனசு ஒத்து வரல. அதனாலதான் அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறேன். எனக்கு வாயில ஏதாவது வந்துட போகுது. நாங்க கூப்பிடும் போது உன் பர்ஃபார்மன்ஸ் கொடு. போட. ஓகே. ஐயா பயங்கர புத்தாலி. பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டமெல்லாம் போடுறாரு. நான் நினைக்கிறேன் ஐயா நிச்சயமா தியாகுவுக்கு சந்திராவை கூட்டி கொடுத்துருவாரு. சேர்த்து வச்சிருவாரு. நான் வேற என்ன சொன்னேன்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கோர்ட்ல விவாகரத்துன்னு முடிவாயிடுச்சு. மாசம் 150 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா. இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தி அங்க நுழைஞ்சிருக்கா. அவ உண்மையிலேயே முதலாளியோட தங்கச்சி தானா இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல குழப்பமே தேவையில்லை. நிச்சயமா அவன் பொண்டாட்டி தான். ஏதோ திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்கான். இந்த ஆளு முதலாளி. இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். தங்கச்சி தான். பொண்டாட்டி தான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்ட பிறவிங்க இருக்கிறது இல்ல? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா? நிறுத்துங்க. என் முதலாளிக்கு புரிவேன் கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு புரிவேன் திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடையன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில கத்துவா. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற. அவன் மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலர்னான்னா உன் பொண்டாட்டி. எப்படிமா என் யோசனை? ஐயோ ஜோசியம், நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான். நான் வரேன். பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? கடவுள் உனக்கு பெருசா மூளையை கொடுத்துருக்கான தவிர. சரி, அதை விடு. அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பந்தயம் கட்டுறேன்? பொண்டாட்டியா இருந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். தங்கச்சியா இருந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சொல்லாமா? கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க. யார் நீ? சிகை அலங்காரன் சின்னசாமி. ஒட்டன்னு சத்தம் வந்தது, உள்ள நோங்கிட்டேன். பந்தயமே இப்பதான் கட்டியிருக்கோம். அதுக்குள்ள கடையை பரப்பி கத்திய வேற திட்டுறியா? தொழிலாளர் குடிச்சிட்டு இருக்கேன். முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம். அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். வர்ற வழி போற வழிதான். ஆமா, பேபி கேட்டா கொடுக்க வேண்டியதானே? காபியா? அவன் என்ன கேட்டேன்? உங்களோட பெரிய போராட்டமா போச்சு. காபிக்கு பேபி, சோறுக்கு சேரு, மோருக்கு பீரு. ஆமா, நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்பெஷல் நாடகத்துல ஹீரோயின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். கிழிஞ்சது போ. தமிழ் தான் விளையாடுறதுன்னு நினைச்சேன். இங்கிலீஷும் அப்படித்தானே? ஆமா, நீங்க எப்படி அன்னாட கூலியா கான்ட்ராக்டா? அன்னாட கூலியா? கான்ட்ராக்டியா? 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு. அதான பார்த்தேன். அவன்ல முட்டிக்கணும். இந்த முடிப்பு தொழிலையே விட்டுட போறேன். அப்பாடா, நடிப்பு தொழில் தப்பிச்சது. ஆனா பாவம் மாப்பிள்ளை. அம்மா, கட்டிக்கிறதான் கட்டிக்கிறீங்க. சூடு சொரணை ரோஷம் மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பயலா பார்த்து கட்டிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. சீதாபதி, அந்த புறம்போக்கு பையன்